மூப்பனாருக்கு அவருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நல்ல புரிதல். ரொம்ப நல்ல புரிதல். அப்புறம் 2 பேருக்கும் அலையன்ஸ் பிரிஞ்சுட்டோம். அவர் ஒரு தனி லைன் போயிட்டாரு. பிஜேபி கூட கன்டின்யூ பண்ணிட்டாரு. நாங்க வெளிய வந்துட்டோம். அப்போ வந்து கனிமொழி குழந்தை பிறந்துருச்சு. கனிமொழி வந்து தலைவர் மூப்பனார்ட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். தலைவர்ட்ட வந்து அடிக்கடி கன்சல்ட் பண்ணும், பேசும், வைக்கும். தலைவருக்கு வந்து அந்த குழந்தைய போய் பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம். உடனே அவரு என்ட்ட சொன்னாரு, அவரு வழக்கமா எனக்கு என்ன ரொம்ப நக்கல் பண்ணி பேசுவார். "ஏன்பா உங்க தலைவர் எங்க இருக்காருன்னு கேட்போம் பாரு." நான் உடனே சொல்லிட்டு வெளிய போகும்போது சொல்லுப்பா, அந்த பொண்ணு குழந்தைய போய் பார்த்துட்டு வரணும். நான் உடனே முரசொலியில ஒரு டூர் ப்ரோகிராம் வந்த உடனே அத பார்த்துட்டு, ஐயா 2, 3 நாள் அவர் இல்ல வெளிய போறாரு. சரி அந்த அம்மாட்ட சொல்லு, ராஜாத்தி அம்மாட்ட வாரேன்னு சொல்லு. அந்த அம்மா வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு, தலைவர் அந்த குழந்தைக்கு செயின்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாம் போட்டு எடுத்துட்டு வி கேம் அவுட். மறுநாளைக்கு மறுநாள் நேத்து கலைஞர் பார்த்தாரு. "ஏன்யா 2 பேரும் ஆள் இல்லாத நேரம் திருட்டுத்தனமா போய் பார்த்து" அப்படின்னு சொல்லி